சோம்பேறித்தனம் என்பது அது ஒரு நோய் அல்ல. அது உங்களுடைய மனதில் உருவாகும் ஒரு பழக்கம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க, எனக்கு சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் சாப்பிடுவதற்கு சோம்பேறியாக இருக்கிறது, உங்களுக்கு பிடித்த மாணவர்களிடம் மணிக்கணக்காக ஃபோனில் பேசுவதற்கு சோம்பேறியாக இருக்கிறது, ஃபோன் பார்ப்பதற்கு சோம்பேறியாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. ஆமாம், ஒருபோதும் சொல்ல மாட்டீங்க. இப்போ நீங்கள் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது, சோம்பேறித்தனம் என்பது செயல்பட முடியாத நிலை அல்ல, அது விருப்பம் இல்லாத நிலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது நீங்கள் தினமும் காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கக்கூடிய ஒருவராக இருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்கிறீங்க, என்னால் எந்திரிக்கவே முடியல, ரொம்ப ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குது, தூக்கம் வருது, எழுந்திரிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அதுவே ஒரு முக்கியமான வேலையாக வெளிநாடு போகணும், காலையில் 5 மணிக்கு ஃப்ளைட் அப்படின்னா நீங்கள் 3 மணிக்கே எந்திரிச்சு எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் ரெடி ஆகிடுவீங்க. என்ன அப்படின்னா அங்கே பிரச்சனை தூக்கம் அல்ல, பிரச்சனை முக்கியத்துவம். நீங்கள் எதை முக்கியத்துவம் என்று கருதுகிறீர்களோ அதற்கு உங்களுடைய மனம் ஒத்துழைக்கிறது. சோம்பேறித்தனத்தை உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்டதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அதனுடைய வேர் உங்களுடைய மனதில் இருக்கிறது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு தோல்வி பயம். அதாவது நான் முயற்சி செய்தும் தோல்வி அடைஞ்சிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம். அதனால் உங்களுடைய மனம் சொல்லுது, நீ செயல்படவே ஆரம்பிக்க வேண்டாம், செயல்பட்டால் தானே தோல்வி, அதனால் செயல்பட தொடங்கவே வேண்டாம், அப்போ தோல்வி வராது அப்படின்னு. அதுதான் உங்களுக்கு சோம்பேறித்தனமாக வெளிப்படுகிறது. அடுத்தது அதிக சிந்தனை. ஒரு வேலையை செய்வதற்கு முன்பே இவ்வளோ வேலை இருக்குது, அவ்வளோ வேலை இருக்குது, நான் இதை செய்யணும், அதை செய்யணும், என்னால் முடியுமா முடியாதா, இப்படி பல சிந்தனைகள். வேலை செய்யும் நேரத்தை விட சிந்திக்கும் நேரம்தான் அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுடைய மூளை சோர்வடைந்து விடுகிறது. அதுதான் சோம்பேறித்தனமாக உங்களிடம் வெளிப்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது, இன்றைக்கி மொபைலுக்கு அடிமையாக இருக்கீங்க. மொபைலை ஓப்பன் பண்ணாலே பொழுதுபோக்கு வீடியோக்கள், அதை உங்களுக்கு பார்த்த உடனேயே உடனடி மகிழ்ச்சி கிடைக்கிறது. அந்த உடனடி மகிழ்ச்சிக்கு அடிமையாக இருக்கீங்க. ஆனால் படிப்பு, வேலை, தொழில், பயிற்சி, இது எல்லாமே இதனுடைய பலன் காலமாகும், கொஞ்சம் தாமதமாகும். என்ன அப்படின்னா, இந்த உடனடி மகிழ்ச்சிக்கு அடிமையாக இருக்கிற நீங்கள் இந்த தாமதமாக பலன் கிடைக்கக்கூடிய செயலை தள்ளி போட்டு கொண்டே போவீங்க. இப்படி தான் உங்களிடம் சோம்பேறித்தனம் உருவாகிறது. அதாவது ஒரு சிங்கம் அதற்கு பசி வரல அப்படின்னா வேட்டையாடாது. ஆனால் பசி வந்தவுடன் தன்னுடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்தி வேட்டையாடும். ஆனால் மனிதன் வாய்ப்பு இருந்தும் தேவைகள் இருந்தும் நாளைக்கு என்று தள்ளி போட்டு கொண்டே போகிறான். என்ன அப்படின்னா, மனிதனுக்கு சிந்திக்கும் திறன் இருப்பதால் அந்த சிந்தனை சரியாக வழி நடத்தினால் முன்னேற்றம், அதே சிந்தனை தவறாக வழி நடத்தினால் சோம்பேறித்தனம். ஆனால் இந்த விளையாட்டு வீரர்களெல்லாம் எடுத்துக்குங்க, அவங்களுக்கு எல்லா போட்டியிலையும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற உறுதி இல்லை. ஆனால் தினமும் விடாமுயற்சியுடன் பயிற்சி செய்வாங்க. என்ன அப்படின்னா, பயிற்சி இல்லாமல் வெற்றி இல்லை அப்படிங்கிறத அவங்க சரியாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் தான் பல வாய்ப்புகள் இருந்தும் முயற்சியை நாளைக்கு என்று தள்ளி போட்டு கொண்டே இருக்கீங்க. அதாவது ஒரு இரும்பு ஒரே நாளில் துரு பிடிச்சிடாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக துரு ஏறி இறுதியில் ஒரு நாள்
அதனோட வலிமையே, அதோட உறுதியே மொத்தமாக இழந்துவிடும். அதுபோல் தான் இந்த சோம்பேறித்தனம் ஒரே நாளில் உங்களுடைய வாழ்க்கையை அழித்து விடாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தினமும் நீங்கள் இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு செய்யலாம், இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு செய்யலாம், இப்படி நீங்கள் செய்யக்கூடிய இந்த சிறிய பழக்கம்தான் கடைசியில் உங்களுடைய வாழ்க்கையவே அழித்து விடுகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலேயே பெரிய இழப்பை அது உருவாக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. இந்த சோம்பேறித்தனத்துலேருந்து வெளியில் வருவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்ன சொல்கிறீங்க, எங்களுக்கு அந்த வேலை செய்கிறதுக்கு அந்த ஆர்வம் வரல அப்படிங்கிறீங்க. ஆர்வத்துக்காக காத்திருக்காதீங்க. நீங்கள் அந்த செயலை செய்ய தொடங்குங்க, ஆர்வம் தானாகவே இணைந்து விடும். உங்களுடைய ஆர்வமும் உங்களுடைய மனமும் தானாகவே அங்கே ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது, ஒரு செயலை செய்ய தொடங்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு சிறிய பகுதியாக பிரிச்சுக்குங்க. சிறிய பகுதியாக பிரித்து அதை செயல்பட தொடங்குங்க. அந்த செயலே அடுத்த செயலுக்கான அது வழி அமைத்து கொடுத்துரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது, சோம்பேறித்தனம் உள்ள நண்பர்களிடம் அதிக நேரம் செலவிடாதீங்க. என்ன அப்படின்னா, நெருப்புக்கு அருகில் இருந்தால் சூடு வரும், பனிக்கட்டிக்கு அருகில் இருந்தால் குளிர் வரும். அதே மாதிரி தான் மனிதர்களும். நீங்கள் அதிக நேரம் யாரிடம் செலவிடுறீர்களோ அவர்களுடைய பழக்கம் உங்களையும் பாதிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது, வாழ்க்கைக்கு நோக்கம். வாழ்க்கைக்கு நோக்கம் இல்லை அப்படின்னா சோம்பேறித்தனத்துக்கு அடிமையாயிடுவீங்க. வாழ்க்கைக்கு தெளிவான நோக்கம் இருந்தது அப்படின்னா முயற்சியும் உழைப்பும் வாழ்க்கையின் இயல்பான பகுதியாகவே மாறிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது இன்றைக்கி உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய நோய் உடல் நோய் அல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநோய் தான். அது உங்களுடைய வாய்ப்புகளை பறித்துவிடும், உங்களுடைய திறமைகளை முடக்கிவிடும், கடைசியில் அது உங்கள் வாழ்க்கையவே அழித்துவிடும், உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தையே அழித்துவிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது காலம் யாருக்காகவுமே காத்திருக்காது, ஒவ்வொரு நொடியும் முன்னே நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுபோல் நீங்களும் நகர்ந்து கொண்டே இருங்க. நேற்று என்பது முடிந்துவிட்டது, நாளை என்பது இன்னும் வரவில்லை. உங்கள் கையில் இருப்பது இன்று மட்டும்தான், அதை வீணடிக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் முன்னே நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுபோல் நீங்களும் நகர்ந்து கொண்டே இருங்க. பணத்துக்காக அல்ல, புகழுக்காக அல்ல, உங்களுடைய உண்மையான இயல்பை உணர்ந்து முழுமையாக வாழ்க்கையை வாழ்வதற்காக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த சோம்பேறித்தனத்திலேருந்து விடுபடுவது, சோம்பேறித்தனத்தை வெல்வது அப்படிங்கிறது அது ஒரு பழக்கத்திலிருந்து விடுபடுவது மட்டும் அல்ல, அது ஒவ்வொரு நாளும் நீங்களே உங்களை விழித்தல செய்யக்கூடிய ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. அதாவது பெரிய மாற்றம்ங்கிறது ஒரே நாளில் வந்துடாது. நீங்கள் செய்யக்கூடிய சிறிய சிறிய செயல்கள் தான் அது பெரிய மாற்றங்களாகி உங்களுக்கு காலப்போக்கில் ஒரு புதிய வாழ்க்கையை அமைச்சு தரும் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்குங்க. அதனால் அம்மாவிடம் ஒப்படைத்து சரணாகதி அடைந்து முதல் அடியை எடுத்து வைங்க. மீதி உள்ள பாதை அம்மாவின் அருளே வழி நடத்தும்.